சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா பார்க்கலாமா? டக்குன்னு செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கோகோனட்டு, கசகசா, சோம்பு, உடைச்ச கடலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கரம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது மூணுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மூணும் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. கர்ட் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குருமாக்கு. அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட்டை ஊற்றி அதையும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக புதினா தூவி இறக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.